அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில், குன்றத்தூர், சென்னை. அன்னை தந்தையே உலகம் என்று உலகுக்கு உணர்த்தியது திருவிளையாடல்தான். பழத்தின் காரணமாக பழனியில் ஆண்டி திருக்கோலம் கொண்டதால் பழம் நீ என்றும், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடமாக குவளையத்தோர் வழிபட இறைவன் ஆணையிட்டதால் பக்தர் குறை தீர்க்க வள்ளல் பெருமான் எழுந்து அருள் புரிவார். அவர் அருள் புரியும் திருத்தலங்கள் ஏராளம். அதில் தமிழக தலைநகர் சென்னையில் மிக பழமையான ஆலயங்களில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி அருள் புரியும் குன்றத்தூரும் ஒன்று. கும்பகோணம், காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களை ஆன்மீக திருத்தலங்கள் நிறைந்திருப்பதால் கோவில் நகரம் என்று அழைப்பார்கள். அதேபோல் குன்றத்தூரையும் அழைக்கலாம். படிக்கட்டுகளின் நடுவில் பக்தர்கள் காணிக்கையாய் உப்பு, மிளகு செலுத்தியுள்ளனர். ஆலய ராஜகோபுரத்தை அடைவதற்கு முன் வலப்பக்கத்தில் ஸ்ரீ வலஞ்சுழி விநாயகர் சன்னதி கொண்டு திருக்காட்சி தர கலச விமானம் மற்றும் அதன் முகப்பில் 4 புறமும் நந்தியம்பெருமானும், நடுவில் மூஞ்சிறு வாகனத்தில் வலஞ்சுழியுடன் சுதை வடிவில் காட்சி தர நாம் வணங்குவோம். வலஞ்சுழி விநாயகருக்கு பக்தர்கள் விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். ஆலய ராஜகோபுரம் மலையின் உயரத்தில் ஒய்யாரமாய் தன் திருமேனி தரிசனம் தருகின்றது. பாவ விமோச்சனம் பெற கோபுர தரிசனம் பெறுவது சிறப்பு. குன்றத்தூர் மலைக்கு இடதுபுறமுள்ள மலையில் திருக்கார்த்திகை தீர்த்தம் உள்ளது. இக்குன்றின் பின்புறம் கோவில் திருக்குளம் சரவண பொய்கை உள்ளது. கோவிலின் பின்புறம் இடும்பனுக்கு ஓர் ஆலயம் உள்ளது, வெகு சிறப்பாகும். சேவல் கொடியேந்தும் வேல் முருகா, என் வாழ்வுதனை காக்கும் மால் மருகா. சேவல் கொடியேந்தும் வேல் முருகா, என் வாழ்வுதனை காக்கும் மால் மருகா. அறிவென்னும் பெரும் கனியே நீ ஆண்டருள்வாய். ஆலய கொடிமரம் உயர்ந்து ஆலய ராஜகோபுரத்திற்கும் மூலவர் விமானத்தின் நடுவில் காணப்படுகின்றது. சிவ ஆலய தலவிருட்சம் வில்வம் என்பது சிறப்பு.
அதே தல விருட்சத்தின் கீழ் சன்னதி கொண்டுள்ளவர் இந்த பிள்ளையார் என்பதால் அவருக்கு ஸ்ரீ வில்வ விநாயகர் என்ற திருநாமம் அமைந்துள்ளது சாலச் சிறந்ததாகும். சக்தியின் அம்சமான விநாயகர் சிவ அர்ச்சனை வில்வத்துடன் வரும் பக்தர்களுக்கு முப்பெரும் சக்தி வடிவில் அருள்கின்றார். ஸ்ரீ பைரவர் தனி சன்னதி கொண்டு அருள்கின்றார். இவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபட சிறப்பு பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தாமரை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிய மலர் என்பதாலும் கிரகதோஷம் உள்ளவர்கள் நவகிரகத்தையும் வழிபட ஸ்ரீ மகாலட்சுமியும் நம் வாழ்வில் தோஷம் நீங்க அருள் புரிவார் என்பது திண்ணம். இந்த மேடையில் வேண்டிக் கொண்டு கல்லை துணியில் கட்டுவதும், பிரார்த்தனை நிறைவேறியவுடன் கட்டிய கல்லை அவிழ்த்துவிட்டு இறைவனை வணங்கி திருக்கோவிலுக்கு காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் ஏராளம். ஸ்ரீ சுப்பிரமணியரை சஷ்டியில் விரதமிருந்து வழிபட குழந்தை பாக்கியம் நிச்சயம் நிறைவேறும் என்பது உண்மை. அழகா மயில் ஏறி வா வா, தமிழின் தலைவா அருள் கொண்டு வா வா, முருகா அழகா மயில் ஏறி. ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அன்னை ஸ்ரீ விசாலாட்சி அம்மையுடன் தனி சன்னதி கொண்டு காட்சி தருகின்றார். தமிழின் தலைவா அருள் கொண்டு வா வா, பழமுன்னை பாடும் இடம் பழனியாகுமே, திருப்புகழ் கேட்கும் இடம் திருத்தணியாகுமே, கந்தன் புகழை பாடுவோம். விசாக நட்சத்திரத்தில் சரவண பொய்கையில் ஈசனின் நெற்றிக் கண்ணில் தோன்றி அக்னி குஞ்சாக வந்தவர் ஸ்ரீ முருகப்பெருமான். திருக்கோவம் எனும் ஊரில் தங்கி தாரகாசுரன் எனும் அரக்கனுடன் திருப்போர் புரிந்து அவனை வதம் செய்தும் தேவர்களுக்கு வள்ளி தெய்வானையுடன் திருக்காட்சி தந்தும் திருத்தணி சென்றார். அவ்வாறு செல்லும்போது 3.25 நாழிகைக்கு குன்றத்தூரில் திருப்பாதம் பதித்து நின்ற திருத்தலம் குன்றத்தூராகும். ஆதித்தலம் எனவும் பிராணத்தலம் எனவும் வடதிசை நோக்கி நின்று காட்சி தந்தால் தென்தணிகை எனவும் சிறப்பு பெற்றது. திருத்தணிகை ஆதித்தலமாக இருப்பதால் வேல்மாறல் மந்திரத்தை இங்கு ஓதும்போது அனைத்து பலனையும் பக்தர்கள் அடையலாம் என்பது முன்னோர் திருவாக்கு. தமிழின் தலைவா அருள் கொண்டு வா வா. மதுரை நாயக்க மன்னர்களில் ஒருவரான சொக்கர்பூபா என்பவரால் பல திருப்பணிகள் செய்யப்பட்டது என்றும் கல்வெட்டு தகவல் தருகின்றது. காசி விஸ்வநாதர் வெளிப்பட்டதாகவும் ஊர் மக்கள் மலைக்கோவிலில் பிரதிஷ்டை செய்தனர் என்றும் ஆலய வரலாறு கூறுகின்றது.
குமரன் வந்து நின்றதால் குன்றத்தூர் ஆனது. அருணகிரிநாதர் குன்றத்தூர் முருகன் மீது 3 திருப்புகழ் பாடல்களை பாடி சிறப்பித்தார். அவை அழகெறிந்த, நேசாசாரா, கடினதட என்று தொடங்குகின்றது. கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் இருந்தாலும் மூவரையும் ஒரு சேர தரிசிக்க இயலாது. ஏனெனில் கருவறை அமைப்பு அதன் சிறப்பு. சப்த கன்னியர்க்கு காட்சி தந்து நிலை கொண்டான். திருஞான சம்பந்தரும் பதிகங்கள் பாட, சிறு பூம்பாவைக்கு உயிரும் மீள, வள்ளியை மணந்து கொண்டு ஆடுமயில் ஏறி வந்தார். சிறப்பு நாட்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், விபூதி காப்பு, விசேஷ அலங்காரம், வெள்ளி கவசம், தீப ஆராதனைகளுடன் வழிபாடு நடத்தப்படுவது சிறப்பாகும். தெய்வானை சோகம் தீர்க்கத்தை பூச நாள் குறித்தாய், கந்தன் புகழை பாடுவோம். முருகா அழகா மயில் ஏறி வாவா, தமிழின் தலைவா அருள் கொண்டு வாவா. ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகமொன்று, கோருமடியார் வினை தீர்க்கு முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்று முகமொன்று, மாறுபட்ட சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளி மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஸ்ரீ சுப்பிரமணியரே போற்றி.